சத்யா நவுந்து படுடி, எனக்கு கொஞ்சம் கூட இடமே இல்ல. இவ்ளோ இடத்துல படுத்திருக்கே, பட்ட இடம் நவுந்து படா. மரியாதையே காலை எடுத்துட்டீங்கன்னா ஒரு உத உடனே கீழே போய் சொரிக்குவேன். அப்படின்னா நீ நவுந்து படு, அப்பதான் உன் மேல இருந்து காலை நான் கீழே எடுப்பேன். எம்மா இவளை பாருமா, இவளை மேல காலை தூக்கி போட்டு சாவடிக்கிறா என்ன. ஏண்டி ரெண்டு பேரும் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்க, கொஞ்ச நேரம் எங்களை உறங்க விடுறீங்களா? மரியாதையே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காம இப்ப படுத்து தூங்கணும், இல்லைன்னா நான் விளக்க மாத்த எடுத்தா விளக்கிடுவேன் சொல்லிட்டேன். ஏமா இவளை பாருமா, காலை தூக்கி தூக்கி மேல பொத்து பொத்துன்னு போடுறா. ஏமா இங்க பாருமா, சுத்தமா இடமே இல்ல, அவளை நவுந்து படுக்க சொல்லு. உங்களை ரெண்டு பேரும் ஒன்னாவே படுக்க வைக்க கூடாதுடி. சாந்தி நீ என்னடா வந்து படு. ஏமா எனக்கு இப்ப தூக்கம் வரல, நான் அப்பா வந்தவனே தூங்குறேன். இங்க பாருங்க டி, அப்பா இன்னைக்கு நைட் வரமாட்டாரு, நாளைக்கு காலையில தான் வருவாரு. அவருக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குதான். என்ன அப்பா வரலையா? ஆமா, படுத்து தூங்க. இதுக்கப்புறம் என்ன சத்தம் வந்துச்சு ரெண்டு பேரையும் மண்டே பொழந்து போடுமா, பொழந்து சொல்லிட்டேன். நாசமா போனவனுங்க, ஒண்ணு வேலை இருக்குது வேலை இல்லைன்னு சொல்லிட்டு விட வேண்டியதானே. அத்த ராத்திரில வீட்டுக்கு போனா நான் எப்படி போறது சொல்லு? மணி 11 மணி ஆகுது. இந்த நைட்ல நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? இந்த வழி வேற சரியில்லை. இந்த காட்டுக்குள்ள ஒத்தியில போறோம், இந்த வழி தான் சரியில்லை. ஆர்வி பூதெல்லாம் சுத்துதுன்னு சொன்னாவ. ஒரு பக்கம் இந்த காட்டை எப்படி கடக்கிறதுன்னு பயம், ஒரு பக்கம் உயிரே போற மாதிரி பசி. என்ன இது சத்தம்? முந்தானத்தை மாரிமுத்தி இந்த வழியில ஆக்சிடென்ட் செத்தான்னு கேள்விப்பட்டேன். இப்படியாவது இங்கிறது ஊடு போய் சேரணும் சீக்கிரமா. என்ன இது சத்தம்? என் பின்னாடி யாரும் நிக்கிற மாதிரி இருந்துச்சு. மாமா, ஐயோ இது மாரிமுத்து குரலாச்சே. சேச்சா அப்படி யாரும் இங்க இல்ல, என்ன தவிர இங்க யாரும் இருக்க போறாங்க? எல்லாம் நம்ம மன பிராந்தி. யாரோ சிரிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது, ஒருவேளை இது பேயா இருக்குமோ? என்ன மாமா தனியாவா வந்தீங்க? என்ன மாரிமுத்து நீயா? ஐயோ ஆள விடுற சாமி. அம்மா யாரே கதவு தட்டுறாங்கம்மா. யார் அது இந்த நேரத்துல வந்து கதவு தட்டுறது? ஐயோ தட்டிட்டே இருக்காங்க, வரேன் இருங்க. இந்த நேரத்துல வந்து கதவு தட்டுறாங்களா? இவங்க யாரா இருக்கும்? எதுக்கு இந்த நேரத்துல வந்து கதவு தட்டுறாங்க? ஏங்க நீங்களா வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ண மாட்டீங்களா? நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன். பசங்க ரெண்டு பேரும் உள்ள தூங்குறாங்க, நீங்க வர மாட்டீங்கன்னு சொல்லி படுக்க வச்சிருக்கேன். என்ன பயந்துட்டியா? பின்ன நட்டராத்திரில வந்து கதவு தட்டினீங்கன்னா பயமா இருக்காது? என்னங்க இந்த வீட்டை இப்பதான் புதுசா பாக்குற மாதிரி சுத்தி சுத்தி பாக்குறீங்க? பசி, வயிறு பசி, வயிறு பசி. பசியா? ஐயோ நான் ஒரு மடிச்சு உங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். இருங்க நான் போய் தோசை சுட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன இவரு பாக்குறது பேசுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எங்க இந்த மனுஷன் ஆளே காணா, பசி பசின்னாரு. ஏங்க ஏங்க ஒருவேளை பாத்ரூம் போயிருப்பாரோ? ஏங்க எங்கேயும் காணா, வேற எங்க போயிருப்பாரு? எங்க போயிருப்பாரு இந்த மனுஷன்? இங்கத்தானே இருந்தாரு. என்ன ஏதோ ஒடிகிற மாதிரி சத்தம் கேக்குது. ஐயோ என் பின்னாடி ஏதோ நிக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஆளை வேற எங்க போனான்னு தெரியல, காணவே காணா. ஐயோ பேயி ஏங்க. வாங்கம்மா வாங்க, வாங்கக்கா வாங்க. தோசை தோசை தோசை. என்ன சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு? இந்த நைட்ல இங்க என்ன பண்ணுது? என்னன்னு போய் கேட்போம். ஏமா சின்ன பொண்ணு, இந்த நைட்ல அதுவும் இந்த வழியில இந்த காட்டுல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ண போறேன்? தோசை சுட்டு விக்கிறேன். என்ன சின்ன பொண்ணு பேச்ச ஒரு மாதிரி இருக்கு? அதாம சின்ன பொண்ணு, இந்த நைட்ல எங்கேயே தோசை சுட்டு விக்கிற? இங்க யார் வந்து வாங்க போறாங்க சொல்லு? இல்லண்ணே, இங்க வித்தனா 1-2 பேர் இந்த வழி போவாங்க வருவாங்கல்ல, அதான் அவங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இங்க நான் வியாபாரம் போட்டு விக்கிறேன். ஏமா பகல்ல வித்தா பரவாயில்ல, அதுவும் இது அன்டைம் நைட் 11 மணிக்கு மேல ஆகுது. இப்ப போய் வித்தா யாருமா வாங்குவாங்க? இந்த சைடு யாரும் வரமாட்டாங்க, போக மாட்டாங்க இந்த நைட்ல. அதுவும் இந்த இடத்துல ரொம்ப கூட பயில தான் வந்து விக்கிற பாருமா. இதெல்லாம் உன் புருஷன் கிட்ட கேட்கணும். அவனை 2 போட்டாதான் நீ இந்த மாதிரிலாம் இங்க வரமாட்டேன். எனக்கு பயமா? சரிமா வா, நான் அந்த பக்கம் தான் வீட்டுக்கு போறேன், உன்னை இட்டு போய் விட்டுறவா. என்ன நான் வீட்டுக்கு வந்துருவேன், நீங்க 2 தோசை சாப்பிட்டு போங்க. என்னம்மா நீ, நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு கிடக்க, இந்த இடத்துல ரிஸ்க், வா வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு நீ என்ன தோசை சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்க. வாமா, நீ இங்க தோசை சுட்டது போதும், வந்து வண்டியில உட்கார் போலாம். என்ன இந்தாங்க, உங்களுக்காக 2 தோசை ஊத்தி வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. என்ன இந்த பொண்ணு, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், இந்த பொண்ணு சாப்பிடறதுலயே இருக்குது. ஆனாலும் எனக்கு ரொம்ப பசி. இந்த நேரத்துல இந்த இடத்துல தோசை கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். 2 சாப்பிட்டு போவோம். சரி, உன் ஆசையை நான் ஏன் கெடுப்பேன்? நீ 2 தோசை சுட்டு கூடு, சாப்பிட்டு போலாம். இந்தாங்கண்ணே புடிச்சுக்கோங்க. என்ன தட்டு அந்த இடத்துல பறந்து வருது? அதெல்லாம் அப்படிதானே, என்கிட்ட நிறைய மேஜிக் இருக்குது, நீங்க புடிச்சு சாப்பிடுங்க. சரி, எனக்கு ஒரே பசி. என்ன எப்படி இருக்குது தோசை? சின்ன பொண்ணு சொல்லவே வேணாமா, இந்த நைட்ல உணவு கிடைக்கிறது பெரிய விஷயம். உன் தோசை செம சூப்பரா இருக்குது போ. என் தோசை யாருமே நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்கன்னு, எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. சரிம்மா, சாப்பிட முடிச்சாச்சு. சரி வா நம்ம கிளம்புவோம். சின்ன பொண்ணு கெத்தியமா புடிச்சுக்கோமா, கீழே எங்கன்னா விழ போற. நான் விழ மாட்டேனே, நான் காத்துலயே மிதங்கிக்கின்னு வருவேன். வீட்டுக்கு போனோடனே உன் புருஷனுக்கு இருக்குது, இனிமே இந்த வழியெல்லாம் வந்து தோசை போடுற அது போறன்னு எதுவும் விற்காத. இந்த வழியெல்லாம் சுத்தமா சரி கிடையாது. பேய் பிசாசு எல்லாம் நடமாற இடம் இதெல்லாம். நம்மதான் பார்த்து பத்திரமா இருந்துக்கணும். நான் அங்க இருந்து இந்த வழியில வர்றதுக்கே பயந்துக்கிட்டு தான் வரேன். அதுவும் ஒரு பொம்பளை போன நீ வந்து இங்க தனியா கடை போட்டுன்னு இருக்கலாமா சொல்லு? என்ன சின்ன பொண்ணு, நான் மாட்டு பேசின்னு வந்துருக்க, நீ மாட்டு கம்முன்னு உட்காந்துன்னு இருக்க, பதிலுக்கு எதுவுமே பேச மாட்டேற நீ. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, அம்மா தங்கச்சி,
எங்க இந்த பொண்ணு நம்ம கூட தானே உட்காந்து வந்துச்சு அதுக்குள்ள காணா. சின்ன பொண்ணு, தங்கச்சி, ஏமா சின்ன பொண்ணு எங்க போன நீ? ஐயோ நம்ம கூட தானே வந்துச்சு அந்த பொண்ணு, ஆளே காணா, எங்க போச்சுன்னே தெரியலையே. இப்ப நம்ம என்ன பண்றது? எல்லாம் அவன் புருஷனை சொல்லணும். இந்த டைம்ல விட்டுருக்கான்ல திமிரு பிடிச்சவன். ஐயோ இருக்க டைம் வேற ஆகிக்கினே இருக்குது. இந்த பொண்ணு வேற எங்க போச்சுன்னு தெரியல. நம்மளே வண்டி எடுத்துன்னு கிளம்பிடலான்னு பார்த்தா இந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்குது வேற. இந்த நைட்ல இது இங்க என்ன பண்ணும்? என்ன பண்றது இப்போ? ஐடியா, நாம அவன் வீட்டுக்காருக்கு போன் பண்ணி வர சொல்லலாம். எத்தனை ரிங்க போகுது, போனே எடுக்க மாட்டாங்க. நல்லா தூங்குவாப்புல. யார் இந்த நேரத்துல ஃபோன் பண்றது? என்ன புஷ்பாக்கா வீட்டுக்கார் ஃபோன் பண்றாரு? என்ன விஷயமா இருக்கும்? என்னன்னு கேட்போம். ஹலோ, என்னண்ணே இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்கீங்க? இல்லை குருட்டு கூமுட்டை, இந்த நேரத்துல போன் பண்ணிக்கிறதா நீ அந்த மாதிரி வேலை பண்ணிருக்கிற. நான் என்ன வேலை பண்ணிருக்கேன்? என்னென்ன சொல்றீங்க? நான் என்ன வேலை பண்ணிருக்கேன்? உனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. என்ன பண்ணிருக்கியா? கூமுட்டை குக்கரு, அறிவில்லாத முண்டம், பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னு வேற கேக்குற. என்ன இருங்கண்ணே, தூக்கத்துல எழுப்பி நீங்க மட்டும் கேள்வி கேக்குறீங்க. என்னன்னு சொன்னாதான் நம்மளுக்கு புரியும். நல்லா விளங்குற மாதிரி சொல்லுங்கண்ணே. ஓ, அங்க நீ நல்லா தூங்கி நிக்கிறியா ஃபேன் போட்டுக்குன்னு? நீ நல்லா தூங்கு, உன் பொண்டாட்டி இங்க கடந்து கஷ்டப்படணும். நல்லா விளங்குற மாதிரி சொல்லுங்கண்ணே. இவ கஷ்டப்படுறாளா? இவ நல்லா தானே தூங்கின்னு இருக்கா ஃபேன் காத்துல. என்னென்ன சொல்றீங்க? இங்கதான் படுத்துன்னு இருக்கா என் பொண்டாட்டி. கையும் காலமா மாட்டின உடனே நல்லா நடிக்கிறியா நீ? உன்னால சும்மா விடவே கூடாது. உன்னால போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்து காலு கையெல்லாம் நொங்கு நொக்கணும். என்ன புடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல நொங்கணுமா? என்ன பொய் சொல்லல, சின்ன பொண்ணு பக்கத்துல தான் படுத்துன்னு இருக்கா. இருங்க நான் அவகிட்ட கொடுக்குறேன், நீங்க பேசுவீங்க. சின்ன பொண்ணு அங்க படுத்துன்னு இருக்காளா? நல்லா ஏமாத்துற நீ. சின்ன பொண்ணு இங்க இருக்கா, யாருக்கிட்ட ஏமாத்துற நீ? அவளதான் நான் இங்க பாத்தனே, அவ இங்க தானே இருக்கா. அவ எப்படி பேசுவா? சின்ன பொண்ணு ஏந்திரிடி, சின்ன பொண்ணு ஏந்திரு. ஏங்க என்னங்க நீங்க கால் கையெல்லாம் ஒரே வலி, வேலையெல்லாம் முடிச்சிட்டு இப்பதான் படுத்தா ஏந்திரின்றீங்க. கம்மனு படுங்க. ஐயோ இவ வேற நிலைமை தெரியாம பேசுறாளே. சின்ன பொண்ணு ஏந்திரி. இவ இப்படி எல்லாம் எழுப்புனா ஏந்திரிக்க மாட்டான். எம்மா அறிவு கட்ட மாமா, இந்த நேரத்துல என்னையா அடிச்சேன்? லூசு சின்ன பொண்ணு, புஷ்பாக்கா வீட்டுக்காரரு உன்னை எங்கேயோ பாத்துட்டு நீ அங்கதான் இருக்கிறன்னு போன் பண்ணி என்கிட்ட சண்டை போடுறாரு. நான் எங்க இருக்கிறேன்? நான் இங்கதானே படுத்து கிடக்கேன். அதுக்குதான் உன்னை எழுப்புன. இந்த போனு என்ன ஏதுன்னு கேளு நீயே. ஹலோ, என்ன விஷயம் இந்த நேரத்துல போன் பண்ணி நிக்கிறீங்க? என்ன இது சின்ன பொண்ணு குரல் மாதிரியே கேக்குது? சின்ன பொண்ணு குரல் மாதிரியே இல்ல, சின்ன பொண்ணே தான். என்னது சின்ன பொண்ணா? அப்ப அங்க இருக்கிறது சின்ன பொண்ணா? அப்ப இங்க இருக்கிறது யாரு? என்ன போகுமா? ஐயோ எம்மா, ஆளு விடுமா சாமி. ஐயோ என்ன மறுபடியும் தட்ட சத்தம் கேக்குது? அட கடவுளே, இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. எடி சாந்தி சத்யா, ஏந்திரகடி. நம்ம போமா, தூக்கம் வருது. ரெண்டு பேரும் ஏந்திரகடி, நம்ம வீட்டுக்கு பேய் வந்துக்குது. பேய் ஏமா என்னமா சொல்ற? அடி ஆமாண்டி, நம்ம தூங்கும் போது இந்த மாதிரி தான் வந்து கதவை தட்டிட்டு கிடந்துச்சு. அவங்க அப்பா நினைச்சு போய் திறந்து, அதே மாதிரி உங்க அப்பா தான் உள்ள வந்தாரு. உள்ள வந்து பசின்னு தான் சொன்னாரு அந்த மனுஷன். போய் தோசை சுட்டு எடுத்துட்டு வரதுக்குள்ள ஆளை காணோம். ஏமா என்னமா சொல்ற? ஆமாடி. அப்புறம் வந்து பார்த்தா கருப்பா ஒரு உருவம் என் பின்னாடி நின்று மாதிரியே இருந்துச்சு. அப்படியே போட்டு ஓடியாந்து நான் இங்க படுத்தேன். இப்போ அதே மாதிரி மறுபடியும் கதவு தட்டுற சத்தம் கேக்குது எனக்கு. நீ சொன்ன மாதிரியே யாரோ அங்க தட்டுற சத்தம் தான் கேக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. பயப்படாதோடி, கதவு வேற விடாத தட்டிட்டு கிடக்குறாங்க. வாங்க, ஆளு கையில கிடைச்சதே என்னென்னவோ செருப்பு தொடப்பு கட்டையெல்லாம் தூக்கி போய் அங்க நின்று முத்து அனுப்புவாங்க. இல்லம்மா வேணாமா எனக்கும் பயமா இருக்குதுமா. வேணாமா, போ தேவலம்மா. ஏண்டி புஷு, புஷ்பா, கதவை தோற. ஏமா நீ சொன்ன மாதிரி அப்பா வயசு மாதிரி எதமா கேக்குது. ஆமாண்டி, இப்படி தண்டி கதவை தட்டி கிடந்தாங்க. இப்போ உங்க அப்பா வயசு மாதிரியே கேக்குது. புஷு, நான் கதவை தோறடி. நான் தாண்டி வந்திருக்கிறேன். உன் புருஷா கதவை தோறடி. வேணாமா, கதவெல்லாம் திறக்காதம்மா. நம்ம அப்பா இல்லாம அது பேய்மா பேய். ஏண்டி சாந்தி சந்தியா, உண்மையாவே உங்க அப்பாவா இருந்தா என்னடி பண்றது? உங்க அப்பா குரல் மாதிரி தாண்டி கேக்குது. வாங்கடி, நம்ம எதுக்கும் நம்ம கையில எல்லாம் தொடப்பு கட்ட அளவு கட்டாலும் நம்ம எடுத்துன்னு போவோம். என்னமா சொல்லுத? பயமா இருக்குதுமா. ஏமா சாந்தி சந்தியா, மொழுலே வந்து கதவை தோறங்க வாங்க. சரி வாமா, போய் கதவை திறவோம். அப்பா பேருதமா குரல் கேக்குது. பயமா இருக்குதுமா. ஒருவேளை பேயா இருந்தா என்னமா பண்றது? எப்படி பயப்படாத, வாங்கடி. பேயா இருந்துச்சுன்னா போத்து மொத்துன்னு மொத்திலாண்டி வரவே வராது அதுக்கப்புறம் இந்த பக்கமே. ஏமா எப்படிமா பேய்க்கு பயப்படாம இருக்க முடியும்? புஷு, சீக்கிரம் வந்து கதவை தோறடி. ஏமா எனக்கு பயமா இருக்குதுமா. பேய் வந்துருமா. பயப்படாதோடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு வாடி போய் பாப்போம். அப்பாவா இருந்தா என்னடி பண்றது? ஏமா வாமா, ஓடி போடலாம். உங்களுக்கு கதவை திறக்க இவ்வளவு நேரமா? எப்படி சாந்தி சத்யா, இது உங்க அப்பாவே இல்ல பேயே தான். மொத்தபடி அடிக்கிற அடியில இந்த பக்கமே திரும்ப கூடாது. இந்த பேயா? ஏடி புஷு, நான் பேயெல்லாம் கிடையாது. உன் புருஷன். யார்கிட்ட நீ ஏமாத்துற? இதையே சொல்லிதான் நீ முதல்ல ஏமாத்துன. சாத்தடி மகளுங்களே, உங்களுக்கு என்ன தெரியல, நான் தான் உங்க அப்பா. பேய யாரை ஏமாத்த பாக்குற? எங்க அப்பா ஒண்ணு உன்ன மாதிரி இருக்க மாட்டாரு. எப்படி புஷு, சத்தியமா உன் புருஷன் தாண்டி, என்ன நம்புடி. நான் பேயெல்லாம் கிடையாதுடி, நம்புடி. என்னங்க சொல்றீங்க? நீங்க உண்மையாவே புருஷனா? சத்தியமாடி உன் புருஷன் தாண்டி புஷு. இந்த பேயெல்லாம் கிடையாது, உன் புருஷன் தான். அப்பாவா தான்
பாரு, நீங்க தான் 2 பேரும் கேட்கவே இல்ல. அடிப்பாவி, பொய் புழுவி நல்லா பொய் புழுவுறாப்பா, பொய் புழுவுறா. ஏமா உங்க அம்மாவுக்கு தான் எனக்கு தெரியல, உங்களுக்கு கூடமா தெரியல? இல்லப்பா, சாரிப்பா. அட போங்கம்மா. ஏங்க என்ன மன்னிச்சிருங்க, உங்களை மாதிரியே ஒரு பேய் வந்துச்சுங்க. அதாங்க எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க பேயாதான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களை விரட்டலானதான் நாங்க போட்டு அடிச்சோம். நானே பேய் கிட்ட இருந்தா தப்பிச்சு உயிரோட இங்க வந்திருக்கேன். நீங்க இந்த மாதிரி வந்து என் உயிரை எடுத்திருப்பீங்க எல்லாரும். ஹாய் சமங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான ஸ்டோரி வந்துட்டு ஒரு புதுசா ஒரு பேய் கதை போட்டிருக்கோம். நாங்க போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தொடர்ந்து கதை வேணும்னா மறக்காம எங்க சேனலுக்கு வந்து நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ஹாய் மக்களே, எங்களோட சேனல் வந்துட்டு நீங்க நிறைய பேர் பாக்குறீங்க, வீடியோவும் நிறைய பேர் பாக்குறீங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்றதை மட்டும் நீங்க மறந்துடுறீங்க. மறக்காம எங்களுக்காக நீங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க. சின்ன பொண்ணக்கா, உங்களுக்கு தான் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நேம் ஊரெல்லாம் படிச்சு சொல்லிடுங்க. ஹாய் மகாதேவி அரியலூர்ல இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஹாய் ஸ்லோமி, ஹாய் செக், இவங்க வந்து ஸ்ரீலங்காவில இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஹாய் பிரியா சிவகங்கையில இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஹாய் ராதிகா கோயம்புத்தூர்ல இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஹாய் சௌமியா, ஹாய் கார்த்திக் பெரம்பலூர்ல இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஹாய் ராஜி, ஹாய் சுமதி, ஹாய் சரிதா. இந்த மாதிரி உங்களுக்கும் ஊரு பேரு வீடியோல வரணும்னா மறக்காம நம்ம சேனல்ல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சின்ன பொண்ணு ட்வீன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க மக்களே.